மோடி அவர்களே, நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்திற்கு வேணாலும் சென்றிருக்கலாம். அங்கே இருக்கிற நாடுலாம் வேற நாடு. இது எங்க அண்ணா உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உரிமைக்காக இன்றைக்கு மாநில உரிமை என்று வரும்பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அதை காக்க வேண்டும் என்று சொன்னார். அது கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காலம் வரைக்கும் கொடுக்கின்ற முதல் குரல் தமிழகத்திலிருந்து தான் செல்லும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் நம்ம 40 நமதே 40 நமதே நம்ம ஏன் சொன்னோம்? 400 நமதே நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன இன்னைக்கு வெற்றி என்பது நம்மை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றது. முதல்ல பேசுறவங்க இந்த பத்திரிகைக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் மோடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மோடி எதுக்கிறதுக்கு யாருங்க இருக்கா, என்னங்க மோடி தானங்க திருப்பி வருவார். இது ஒரு பேச்சு, பேச்சுட்டு போறோம் நம்ம. அதனால ஒன்றை மட்டும் இங்கே இருக்கின்ற வேலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற வெறும் மக்கள்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் புரட்சியாளர் தான் நான் சொல்றேன். புரட்சியை ஏற்படுத்திய மண்ணிலிருந்து வந்தவங்க. புதுசா நம்மளுக்கு சொல்ல அவசியம் இல்லை. 2019ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில், ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2019 ஜார்க்கண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2019 மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன என்று தெரியும். அங்கே என்னென்ன குழப்பங்களை விளைவித்தார்கள், கட்சியை பிரிச்சாங்க, சிவசேனாவை உடைச்சாங்க, அதுல உள்ளே புகுந்ததுதான் பாரதிய ஜனதா. 2020 டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. அதே போன்று 2020 சட்டமன்ற தேர்தலில் பீகார்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாரு. பிறகு ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கழட்டி விட்டு ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாரு. காலம்பர ஆர்ஜேடியை கழட்டி விடுறாரு, மாறி திருப்பி பிஜேபியோட ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜனநாயக படுகொலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல அங்கேயும் பாரதிய ஜனதா தோல்வி. இதை நீங்க மறந்துவிடக் கூடாது. 2022 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2022 ஹிமாச்சல் பிரதேசம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2024 நாடாளுமன்றத்துக்கு வரீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கு சிக்கிம்ல என்ன நடக்குது, பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது, நாகாலாந்துல என்ன நடக்குது, மேகாலயால என்ன நடக்குது, திரிபுரால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் மிக மிக கம்மி. ஆனா இருக்கிறவர்களை மிரட்டி உருட்டி இன்றைக்கு அந்த ஆட்சியில உள்ள புகுந்து இருக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனா அவங்க சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி இப்படி மிரட்டக்கூடிய ஒரு மாநிலத்தை மிரட்டி இன்றைக்கு அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேன், அவங்களுடைய கோட்டை என்று சொல்றாங்க பாத்தீங்களா, யூபி, மாபி, ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே 160 தொகுதி தான் இருக்கு மொத்தமாவே. சரி, அவங்களோட கூட்டணியில சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு 200 தொகுதி ஜெயிச்சா கூட மீதம் இருக்கின்ற 343 தொகுதியை வெல்ல போவது எந்த அணி என்று சொன்னால் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமாக 37% தாங்க அவங்க வாங்கினாங்க. இன்னைக்கு அவங்க பிரதம மந்திரியா இருக்கிறாங்க பாரதிய ஜனதா, வெறும் 37% தான். ஆனால் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி அவங்க இன்னைக்கு இந்த ஆட்சியை நீங்க தக்க வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மோடி கம்பீரமா வராதுன்னு பார்க்காதீங்க, பாடி தான் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஆடிக்கிட்டு தான் இருக்காது, அது அவருக்கே தெரியல. இதை உணர வேண்டியது நாம். இந்த தோல்விகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்க. எதனால இந்த தோல்வி வந்தது? நான் சொன்னேன் 2019 தான் நான் ஆரம்பிச்சேன். நான் ஏன் இதை சொல்றேன் சொன்னால் அந்த 2019 முன்பிலே தான் நீட்டு கொண்டு வந்தார்.